சிவாய் நம்ம எல்லாருக்கும் வணக்கம். அமைச்சர் அந்த பதில சொல்லி அந்த கண்ணுக்குட்டி இறந்ததுக்கு வீதி விலங்கன் எந்த விதமான காரணமும் இல்ல, அது தேர்கால அடிபட்டு இறந்ததற்கு அந்த கன்று தான் காரணம், அதை வளர்த்தவனோட கவனக்குறைவு தான் காரணம் அப்படிங்கறத ஆதாரத்தோட எடுத்து விளக்குறான். அது எப்படின்னா, அரசே, இளவரசரும் மற்றவர்களும் அரசர்கள் மட்டுமே போற பாதையில தான் போனாங்க. அந்த பாதையில வேற யாருமே எதுவுமே வரக்கூடாது, அப்படி அதுக்கு உரிமையும் இல்ல அப்படிங்கிறது இந்த நாடே அறிந்த சட்டம். அப்படி இருக்கும் பொழுது அந்த கன்று அங்க வந்ததே தவறு. அப்படி அது அங்க வர வரைக்கும் கவனக்குறைவா இருந்தது அந்த சொந்தக்காரனோட தவறு. அதையும் அறியாம எப்படியோ அந்த இளங்கன்று இளவரசன் போன பாதையில வழி தவறி வந்து விட்டாலும் அதை பார்ப்பதற்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்ல. காரணம், இளவரசன் ஓட்டி போன அந்த தேர் ரொம்ப உயரமானது, ஆயிரக்கணக்கான மணி அதுல கட்டப்பட்டிருக்கு. அந்த தேரோட நாலாப்புறமும் இளவரசரோட நண்பர்களும் தேர்ல போனாங்க. அதோட இல்லாம மங்கள வாத்தியங்களும் முழங்கிட்டு வாழ்த்திசை பாடிட்டு அந்த தேரை சுத்தி இப்படி சூழ்ந்தபடியே எல்லாரும் போனாங்க. அதனால அந்த சின்ன பசுங்கன்று இளவரசர் தேரை நோக்கி வந்ததை அறிவதற்கு எந்தவித வாய்ப்புமே இல்ல. அப்படியே வந்த அந்த கண்ணுக்குட்டி இளவரசன் தேரோட எதிரில வந்திருந்தா பார்த்திருக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும், தேரையும் நிறுத்தி இருக்க முடியும். அப்படியும் இல்லாம அது தேரோட பக்கவாட்டுல வந்து தேர் சக்கரத்துல அடிபட்டு இறந்துருச்சு. அதாவது அந்த பசுங்கன்று தானாவே வந்து தேர்கால விழுந்து தற்கொலை செஞ்சுக்குச்சு. அதனால அந்த பசுங்கன்றோட சாவிற்கு இளவரசன் எந்த விதத்திலுமே காரணமாக மாட்டான் அப்படின்னு ரொம்ப சட்ட நுணுக்கத்தோட மிக சாதுரியமா சாதித்தார் அந்த அமைச்சர். இந்த பதில சொல்லிட்டு அமைச்சருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம சொன்ன பதில்னால கண்டிப்பா மன்னன் இளவரசனுக்கு எந்தவித தண்டனை வழங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து மனுநீதி சோழன் அமைச்சர்களையும் மற்றவங்களையும் பார்த்து சொல்றாரு, நான் அரசு நீதியை புலப்படுத்தி வீதி விலங்கனுக்கு பிராயச்சித்தமா ஒரு தக்க தீர்ப்பை நான் வழங்க போறேன் அப்படின்றாரு. இதை கேட்ட உடனே அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி. உடனே அமைச்சர்கள்லாம் சேர்ந்து, அரசே, எதிர்பாராம இறந்து போன ஒரு கன்றுக்காக நீங்க இவ்வாறு வருந்தி தவிர்ப்பது பசுவுக்கு சரியான பரிகாரமே ஆவாது. அதனால் நீங்க அந்தணர்களை வரவழைச்சு அவங்களோட வேதங்கள் சொல்ற பரிகாரம் படி பிராயச்சித்தம் செய்வதுதான் சரியான அரசு நீதியாகும். இதுக்கு முன்னாடி இப்படி இறந்த பசுவிற்கு இப்படி நம்ம பிராயச்சித்தம் செஞ்சிருக்கோம், அதற்கு நம்மளுக்கு சான்றுமே இருக்கு அப்படின்னு அமைச்சர்கள் சொல்றாங்க. இதை கேட்ட மனுநீதி சோழன் அமைச்சர்களை நோக்கி, அமைச்சர்களே, நீங்க கூறியபடியே பிராயச்சித்தம் செஞ்சு விட்டாலே போதுமா? இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்குன்னு சொல்றீங்க, ஆனா இதற்கு முன்னாடி எந்த பசுவாவது இந்த மாதிரி ஆராய்ச்சி மணி அடிச்சதாக வரலாறு இருக்கா? நான் என் மகனை எழுந்து விட கூடாது அப்படிங்கறதுக்காக நீங்க இப்படி எல்லாம் கூறுறீங்களே, நீங்க சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிட்டா அந்த கன்றை பறி கொடுத்து கதர் அந்த பசுவோட வேதனை போயிடுமா? என் மகனுக்காக உங்களோட ஆலோசனைப்படி நான் நடந்தா என் மனு நீதியை அழிஞ்சிடும். ஒரு அரசனுடைய உண்மையான கடமையும் செங்கோல் நீதியும் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? நாட்டு மக்களையும் எல்லா உயிர்களையும் அவனோட உயிர் போல காக்குற கடமை உள்ளவன் தான் உண்மையான மன்னன் அப்படின்னு சொல்றார் மனுநீதி சோழன்.